أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هؤلاء قوم اتخذوا من دونه آلهة لولا يأتون عليهم بسلطان بين فمن أظلم ممن افترى على الله كذبا. இதோ எங்கள் சமூகத்தார் அவனை அன்றி வேறு தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டனர். இவற்றுக்கு வழிபடுவதற்கு ஆதாரமாக அவர்கள் ஒரு தெளிவான சான்றை கொண்டு வர வேண்டாமா? ஆகவே அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை விட மிக பெரும் அநீதியாளன் யார்? சூரத்துல் கஹஃபை நாம் பார்த்து வருகின்றோம். இப்போது 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், 14 வசனங்களை நாம் கடந்து 15வது வசனமாக இந்த வசனத்தை நாம் இப்போது கேட்டிருக்கின்றோம். ஹாஉலாய் அப்படின்னு சொன்னா இலக்கணத்தின்படி இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சொந்த மக்களாக அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த மக்களாக இருந்தாலும் இவங்க அந்த மக்கள் எல்லாருமே வழிகேட்டுல இருக்கிறாங்களே அப்படின்றத ஒரு கண்டு வெறுப்பு அடைஞ்சுதான் பரிதாபம் கலந்த ஒரு கோபத்துல இந்த வார்த்தைய அவங்க உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர்ல பார்க்க முடியுது. அப்போ ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. அப்ப லவ்லா யஅ்தூன அப்படின்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரிதான் இது வெறும் கேள்வி அல்ல. இவங்க ஒரு தெளிவான ஒரு ப்ரூஃப கொண்டு வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல ஒரு சவால், ஒரு சேலஞ்சு அப்படின்னா அவங்களால நிச்சயமாக கொண்டு வரவே முடியாது. இப்ப நீங்க வணங்குகிற இந்த சிலையில உங்களுக்கு என்ன சக்தி இருக்குன்றத நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னா அவங்களால முடியாதுன்றதையும் இந்த இடத்துல இயலாமையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக, கண்டனமாக இந்த வசனம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இமாம் தபரி அவங்களுடைய தப்சீர்ல இப்படி பதிவு செய்து காமிக்கிறாங்க. சுல்தானின் பையின் அப்படின்னு சொன்னா தெளிவான ஒரு ப்ரூஃப். சுல்தான் அப்படின்னு சொன்னா பொதுவா அதிகாரம் அப்படின்ற பொருள்ல தான் வரும். இப்போ ஒரு மனுஷன்ட்ட சந்தேகங்களை எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு ப்ரூஃப் அப்படின்றதுதான் இதனுடைய ஆழமான பொருளாக இருக்கும்னு சொல்லி இமாம் சாதி அவங்களுடைய தப்சீர்ல பதிவு செய்யறதை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா சுல்தான் அப்படின்னா அதிகாரம். ஆனா இந்த இடத்துல ஒரு மனுஷன்ட்ட அவனுடைய மனதையும் சிந்தனையும் அப்படியே கவர் பண்ணி அவனுடைய இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையுமே தவிடுபொடி ஆக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப், லாஜிக்கல் ப்ரூஃப் அப்படின்றதுதான் சுல்தானின் பையின், தெளிவான ஒரு ஆதாரம் அப்படின்ற பொருளை நம்ம வைக்கிறோம். இப்போ பொதுவாக இன்னைக்கு ஒரு சிலையை வணங்குங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட யாராவது சொன்னாங்கன்னா நம்ம இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, எதுக்காக இந்த சிலையை வணங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றது அரபி மொழியில என்ன சொல்லுவாங்கன்னா சுல்தான். அதற்கான ப்ரூஃப் என்ன, அதுக்கான ஆதாரம் என்ன? அப்போ ஒரு மனுஷன் ஒரு அரசன் எப்படி தன்னுடைய மக்களை அதிகாரத்தால கட்டுப்படுத்துறானோ அதே மாதிரி ஒரு உண்மை தன்னுடைய ஆதாரத்தினால ஒரு பொய்யவே அப்படியே என்ன செய்யணும், கட்டுப்படுத்தும். அந்த குகைவாசிகள் கேட்டதும் இந்த மாதிரியான ப்ரூஃப் தான். நீங்க இது மாதிரி சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நீங்க இந்த சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு அவங்க ஒரு ப்ரூஃப் கொண்டு வரட்டும், கரெக்டான ஒரு ப்ரூஃப். அப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப சுல்தானின் பையின் அப்படின்னு சொன்னா தெளிவான ஒரு ஆதாரம் இருந்தால்தான் அதை செய்ய முடியும் அப்படின்றத புரிய முடிகிறது. அடுத்தது இஃப்தரா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, இட்டுக்கட்டி சொல்றதுக்கு பேரு தான் இஃப்தரா அப்படின்னு சொல்லி. இப்போ இருப்பதாக நினைச்சிட்டு ஒரு விஷயத்த நம்மளா கற்பனை செஞ்சு அதை ஒரு பயமே இல்லாம துணிச்சலாக ஒரு எப்படி சொல்றது, அறிவு சதின்னு கூட சொல்லலாம். இது அந்த மாதிரியான புனைந்து சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ஒண்ணுமே நடக்காதது, இப்படி ஒரு விஷயமே இல்லாதது, அதை இட்டுக்கட்டி சொல்றவனை விட, அப்ப இஃப்தரா அப்படின்னா இட்டுக்கட்டி சொல்றது. அல்லாஹ் கேட்கிறான், ஃபமன் அஸ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்றாங்களே அவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரன், மிகப்பெரிய பொய் சொல்லக்கூடியவன் யாராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் கேட்கிறாங்க. ரைட். அப்ப இந்த இளைஞர்கள் கேட்கறதா அல்ல அறிவிக்கிறான், அல்ல வஹி அறிவிக்கிறான். அப்போ இதுல நமக்கு புரிய வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம செய்யக்கூடிய அன்றாடம்
வணக்க வழிபாடுகள், அதே மாதிரி திருமணங்களாக இருக்கட்டும், மத்த இது போன்ற எல்லா இபாதத்துக்கு பின்னாடியும் நம்ம செய்யற ஒன்று அது ஆதாரத்தின் அடிப்படையில செய்யப்படுதா, அல்லது வந்து என்னுடைய குடும்பத்தாருங்க, என்னுடைய ஊர்க்காரங்க அவங்க எல்லாருமே செய்யறாங்கன்றதுக்காண்டி நம்ம செய்யறோமா அப்படின்றத நம்ம சுய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இது இருக்கு, ஒரு கட்டாயம் இருக்கு. ஹாவுலாய் கவுமுனா அப்படின்னா எங்களுடைய சமுதாயம் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அதை நான் அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவதா, அல்லது இதற்கு சரியான ஆதாரம் உண்டா, நாம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதற்கு சரியான ஆதாரம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம சோதனை இப்போ நம்ம சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடுத்தது வந்து ஆஹ் கவுமுனா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையான கருத்து ஒண்ணு இருக்கும், எல்லாருமே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெரும்பான்மை பின்பற்றி போலாமான்னா கிடையாது. பெரும்பான்மை என்பது சத்தியத்தினுடைய அளவுகோலாக இஸ்லாம் சொல்லல. சத்தியத்தை நம்ம பின்பற்றுவதற்கு பெரும்பான்மை தான் அளவுகோல் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. அல்லாஹ் வந்து வயின் துத்தி அக்ஸர மன் ஃபில் அர்தி, பூமியில அதிகமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள நீங்க பின்பற்றி போனீங்க அப்படின்னா யுதில்லூக்க அன் சபீலில்லா, அவர்கள் உம்மை அல்லாஹ்வினுடைய பாதை விட்டு வழி தவற செய்து விடுவார்கள், வழி கெடுத்து விடுவார்கள். அப்போ பெரும்பான்மையா ஒண்ணு இருக்கு அப்படின்றதுனால அது கரெக்டா ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்றத புரிய முடியுது. ஓகே, வேற ஏதாவது? அவ்வளோதான். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அஹ், நம்ம எல்லாம் செய்கிறாங்கன்னு நம்மளும் செஞ்சால் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் உம் அல்லாஹ் ரசூல் சொல்லியிருந்தா செய்யணும். என்ன சொல்லாத விஷயங்களை செஞ்சால் வந்து நம்ம குறிப்பாக அல்லாஹ் விஷயத்தில் மட்டும், மற்ற கல்ச்சரலாக பிரச்சனை இல்லை. ஊரில் வந்து ஒரு கலாச்சார ரீதியில் பண்ணாங்கன்னா அது ஒன்றும் உம் பிரச்சனை இல்லை. பட் அது வந்து இல்ல. அல்லாஹ்க்கும் ரசூலுல்லாஹ்க்கும் மாறு செய்யாத விதத்தில் இருந்தால் நல்லதுங்க. என்ன ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அனாச்சாரங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். எல்லாம் செய்கிறாங்க உம் எல்லாம் செய்கிறாங்கன்னா வந்து நம்ம அது வந்து அல்லாஹ்க்கு வந்து நம்ம இணை வைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அல்லாஹ் உம் ஈக்குவலா. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம். இப்போ அந்த தர்காக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த கபர்ல போயிட்டு வந்து சுஜூது செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியுது, கையேந்தி கேட்கக்கூடிய இதை வந்து பார்க்க முடியுது. அவுதுபில்லா. சோ ம். இதை நம்ம ம். எப்படி புரியலாம் அப்படின்னு சொன்னா, ஜியாரத் கூடும். ம். போய் அந்த மண்ணறைய பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணணும், நாளைக்கு ஒரு நாள் நானும் இதே இடத்துக்கு தான் வரப்போறேன்ற அந்த மரண சிந்தனை வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே ம். வந்து இன்னும் இந்த ஜியாரத் ஏன் அப்படின்னு சொன்னா மார்க்கம் வந்து அனுமதிக்குது. ரசூல்லா வந்து நீங்க ஜியாரத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ம். இந்த இடத்துல வந்து அந்த அந்த கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ம். இவ்வளவுதான் அப்படின்னா அந்த ஜியாரத்தோட நிறுத்திக்கணும். அதை ம். தாண்டி வந்து கையேந்தி கேட்கிறது, நம்ம தலைய போய் அந்த இடத்துல சிரம் பண்ணிடுறது, இது ம். எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷிர்க் அப்படின்ற பாதைக்கு வந்து கொண்டு போயிருது. ம். பிடிக்காத ம். ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிருது. சோ அது ம். எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா ம். மார்க்கத்தின் அடிப்படையில செய்யப்படுதா. இப்போ மார்க்கம் ம். சொல்லல அப்படின்னா அதை எப்பயுமே நம்ம செய்யக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ம். ம். உதாரணமா. அதான் உதாரணத்துக்கு ஏதாவது சொல்றாங்கல்ல, இந்த அல்லாஹ்க்கு உம் வந்து அல்லாஹ்க்கு வந்து பிள்ளை இருக்கிறான், மனைவி இருக்கிறாங்க, நவுதுபில்லா. அவன் வானவர்கள்லாம் இருக்கு வந்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன தெய்வங்களா இருக்கிறாங்க. என்ன ஸோ எல்லாத்தையும் கடவுளாக்கிடுறாங்கல்ல சில பேர். என்ன உம் 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 அதுதான் இப்போ வந்து எல்லாம் கண்டிக்கிறான். என்ன இப்போ உம் மற்ற மற்ற மார்க்கத்தில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கடவுளின் குமாரன் அப்படிம்பாங்க. அது தவறு இல்லையா? அஹ் மே உம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கடவுளின் மனைவி அப்படிம்பாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அல்லாஹ்வுக்கு வந்து எந்த ஒரு மனைவியோ மக்களோ அண்ணனோ தம்பியோ கிடையாது இல்லைங்களா? அதெல்லாம் அப்பாற்பட்டவன் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் பரிசுத்தமானவன். என்ன உம் ஸோ உம் அந்த மாதிரி எடுத்தா அதெல்லாம் இட்டு கட்டி எடுக்கிறது தானே. என்ன அதுக்கு உம் வந்து அல்லாஹ்க்கு வந்து அஹ், தனக்கு ஒரு குழந்தையை ஏற்படுத்திக்கிட்டான்னா அதோட வீக்னஸ் தானே. அல்லாஹ்க்கு வீக் ஆகிடும். நமக்கு வந்து நம்ம உம் நம்ம வந்து லேசி ஆயிடுவோம். நம்ம சரி நம்ம ஒரு பையனை பார்த்துக்கிட்டா போதும். என்ன உம் அப்பாவை பார்க்க தேவையில்ல. என்ன ஸோ அப்படின்ட்டு நம்ம இது யாருக்கு. இதே மாதிரி வசனம் வந்து நம்ம இதுல இதே கஹப் சூறால முன்னாடி நம்ம ம். பார்த்திருக்கோம், இதே விளக்கத்தையும் பார்த்திருக்கோம். அதான் நம்ம வந்து இது மெயினாக வந்து அல்லாஹ்க்கு
மற்ற தெய்வங்களை அஹ், அஹ், வணக்கத்திற்குரிய வேறு தெய்வங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றன என்ன. ஸோ ம், அதுதான் மெயினாக இப்போ ம். எல்லாம் சொல்கிறது என்ன. ஸோ எதுவும் ஆதாரமே இல்லாமல் ஒரு சும்மா மனசில் தெய்வம் மனசில் தோணுனதை நீங்கள் செய்யாதீங்க என்ன. பொய் சொல்லாதீங்க, அது பெரிய பாவம் அப்படின்ட்டு பெரிய அது மன்னிக்க முடியாத ஒரு அஹ், குற்றம் என்ன. ஆனால் மௌத்துக்கு முன்னாடியே அதையும் தௌபா செஞ்சு எல்லாம் மன்னிச்சிட்டேங்கிறான் இல்லைங்களா என்ன. மன்னிச்சுட்டு என்ன வந்து ஒருத்தர் காஃபிரா இருந்துட்டு முஷ்ரிக்கா இருந்துட்டு யார் வந்து உடனே தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ் வந்து லா இலாஹ இல்லா சொல்லிடுறாரோ அவரை வந்து எல்லாம் முன் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடறான் அல்லாஹ் இல்லைங்களா என்ன. ஸோ அதையும் மன்னிச்சிடறான். ஆனால் மன்னிக்காமே இறந்து போயிட்டாதான் என்ன. அதே மாதிரி அந்த நிலையிலேயே மன்னிப்பு இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மனிதருக்கு வந்து சொர்க்கம்தான் சரி நரகம்தான் அப்படிங்கிறான்ல இல்லைங்களா. ஸோ ம், நம்ம வந்து அல்லாஹ் காப்பாற்றணும். கடைசி நேரத்தில் சைத்தான் பல மாதிரியே வந்து நம்மளை வந்து மனசை வந்து ஷிர்க்கு கொண்டு போய் பார்ப்பானா மௌத்து டயத்தில் கூட இல்லைங்களா. மௌத்து டயத்தில் கூட நம்ம வந்து அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து தஜால்னு கூட சொல்லுவாங்க. தஜால் அது ஒரு ஃபித்னா இருக்குங்கிறாங்க இல்லையா. தஜால் வந்து சொர்க்கத்தை நரகமாக காட்டுவானா, நரகத்தை சொர்க்கமாக காட்டுவானா என்ன. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஈமானை வந்து பலப்படுத்திக்கணும். நம்ம வந்து அல்லாஹ் ஒருத்தன் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் அதை விட்டுட்டு சைத்தான் வந்து கடைசியில் எப்போ நம்ம வஸ்வாசாவை கொண்டு வந்து அவனுடைய வழிக்கு போயிட்டோமோ போகாமல் பார்த்துக்கணும் என்ன. அல்லாஹ் ம், அதுக்குள்ள ஒரு மன சக்தியை நம்ம கொடுக்கணும் இந்த நேரத்தில் அப்படின்ட்டு நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ம். ம். ஆமீன் ஆமீன். அதே ம். மாதிரி வந்து ஷிர்க் அப்படின்றது ம். வெறுமனே அந்த இபாதத் வழியா மட்டும் வராது. ம்ஹும். சரி, நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அல்லாஹ் ம். மட்டும்தான் வணங்கணும், மத்த இதுல வந்து அவனை அல்லாஹ் யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் வந்து ம். நீங்க இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டா எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் ஷிர்க் கலக்கிற மாதிரியான செயல்பாடுகள் உண்டு. ம்ஹும். எந்த செயலை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதுல வந்து அல்லாஹ் இவ்வளவுதான் செய்யணும்னு சொல்லி ஒரு வரையறைத்து நமக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான். சோ அந்த வரையறைக்கு உட்பட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. அதை தாண்டி போற எல்லாமே அந்த இபாதத்தை விட்டு வெளியே போற மாதிரி தான். அதுவும் ஷிர்க்ல கொண்டு போய் விடும். ம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம சொன்ன அந்த தர்கா விஷயமா பிதத் இருக்கட்டும், பிதத் திருமண பிதத் விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மார்க்கம் ஒரு விஷயத்துக்கு எல்லைய வந்து ஏற்படுத்தி இருக்கு. அந்த எல்லையை தாண்டி நம்ம செய்யக்கூடிய எல்லாமே ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுரும். பிதத்தை சொல்றீங்களா, பிதத்தை சொல்றீங்க. ம். ஆமா. குல்லு பிதாத்தின் தொலாலா குல்ல தொலாலத்தின் ஃபின்னார். நார். ம்ஹும். எல்லாமே பிதாத்துமே வந்து வழிகேட்டுல போயிரும். வழிகேட்டு நரகத்துக்கு கொண்டு போயிரும். அப்படின்னா காஃபிராக்கிறதுன்னு அர்த்தம். ஆமா ஆமா. அதான் இப்போ அதே தான் சொல்றாங்க. இப்போ அவங்க அந்த காலத்துல சொன்ன மாதிரி தான் எங்க மூதாதையர்கள்லாம் செஞ்சாங்க இந்த பிதத்தை நாங்களும் செய்றோம் அந்த ஆமா. காலத்துல. அடுத்தது ம். 16வது வசனம். சரி. وَإِذْ اعْتَزَلْتُمُوهُمْ وَمَا يَعْبُدُونَ إِلَّا اللَّهَ فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنشُرْ لَكُمْ رَبُّكُمْ مِنْ رَحْمَتِهِ وَيُهَيِّئْ لَكُمْ مِنْ أَمْرِكُمْ مِرْفَقًا. மேலும் நீங்கள் அவர்களையும் அல்லாஹ்வை தவிர அவர்கள் வணங்குபவற்றையும் விட்டு முழுமையாக விலகிவிட்டீர்கள். எனவே அந்த குகையில் சென்று தஞ்சம் புகுங்கள். உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு விசாலமாக்குவான். மேலும் உங்கள் காரியத்தில் உங்களுக்கு வசதியையும் எளிமையையும் ஏற்படுத்துவான் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். இப்போ இந்த 16வது வசனம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த இளைஞர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கொண்ட ஒரு உரையாடல அல்லாஹ் வந்து பதிவு செய்து காண்பிக்கிறான். இப்போ போன வசனத்துக்கும் இந்த வசனத்துக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போன இதுல வந்து அந்த சமூகத்தினுடைய ஒரு மூட நம்பிக்கைகளை வந்து அறிவுபூர்வமா இவங்க வந்து நிராகரித்தாங்க. அப்ப நிராகரித்ததுக்கு பின்னாடி அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த நச்சு சூழலை விட்டு நம்ம வெளியேறி போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற ஒரு திட்டம் அவங்களுக்குள்ள ஏற்படுது. "இஅ்தஸல் துமூஹும்" அப்படின்னு சொன்னா, நீங்கள் விலகி விட்டீர்கள். விலகி விட்டுறது அப்படின்னு சொன்னா, ஒரு உள்ளத்தால வெறுத்து உடலால அந்த ஊரை விட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வெளியேறோம். சில காரணத்தினால. அவர்களுடைய அந்த கொள்கை வேறுபட்டிருக்க, அதே மாதிரி அவங்களுடைய அந்த நடைமுறைகள் எல்லாம் வேறுபட்டிருக்க காரணத்தினால ஒதுங்கி இருக்கிறது, தனித்து இருக்கிறதுக்கு, துண்டிச்சு இருக்கிறதுக்கு பேர் வந்து இஅ்தஸல் துமூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். "வமா யஅ்புதூன இல்லல்லாஹ்"
அல்லாஹுவை தவிர அவர்கள் வணங்கக்கூடிய, இப்ப இது வந்து ஒரு பார்த்தோம்னா ஒரு கிராமட்டிக்கலா ஒரு எக்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த விதிவிலக்கு. அந்த சமூகம் வந்து என்ன கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா, சிலைகளையும் வணங்கிட்டு அல்லாவையும் ஒருவேளை வணங்கி இருக்கலாம். இமாம் குர்துபி அவர்களுடைய தப்சீர்ல சொல்லக்கூடிய விஷயம். இந்த சிலைகளையும் வணங்கிட்டு பிளஸ் அல்லாவையும் அவங்க சேர்த்து வணங்கி இருக்கலாம். இப்ப அதனால தானே வந்து அல்லாஹ் சொல்றான், ஒமா யாபுதூன இல்லல்லாஹ், அவர்கள் வணங்கும் அல்லாஹுவை தவிர மற்ற எல்லா சிலைகளை விட்டு நீங்கள் விலகி விட்டீர்கள். அல்லாஹ் வந்து அந்த இடத்துல கூட என்னன்னா தன்னை வந்து தனித்துவப்படுத்திக் கொள்றான். ஏன்னா இவங்க வந்து செஞ்ச விஷயம் ஃபுல்லாமே வந்து மக்கால இது இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலையும் கூட நாங்க எல்லா தெய்வங்களையும் வணங்குவோம், பிளஸ் வந்து அல்லாஹ்வையும் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ரசூல்லா வந்து இதுதான் ஒழிச்சாங்க. இப்படி கிடையாது, அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்க எல்லா நிலையிலையும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஃபஅூ இலல் கஹ்ஃபி, எனவே அந்த குகைக்குள் நீங்கள் தஞ்சம் போகுங்கள். அப்ப தீமையிலிருந்து நம்ம விலகுறோம் அப்படின்னா அதற்கான அடுத்த சொல்யூஷன் வந்து வேற இடத்துக்கு போறது. இப்போ ஏத்தசல்துமூஹும்னா ஒரு காரியத்தை, அந்த தீமையான காரியத்தை விட்டு நீங்க விலகுனதுக்கு பின்னாடி உடனே தஞ்சம் புகுங்கள். ஃபஅூ இலல் கஹ்ஃபி, அந்த ஃபா வந்திருக்குல்ல அப்படின்னா உடனே உடனே நீங்கள் தஞ்சம் புகுங்கள் அப்படின்ற இது வந்து நமக்கு தெரிய வரும். அப்போ கெட்ட சூழலை விட்டு நம்ம வெளியேறி வந்தா மட்டும் போதாது. எல்லா விஷயத்திலயுமே நல்ல சூழல் என்ன, பாதுகாப்பான சூழல் என்ன அப்படின்றத தேடி செல்லணும் அப்படின்ற இது வந்து இந்த ஃபஅூ இலல் கஹ்ஃபில சொல்றதை நம்ம பார்க்கலாம். சோ அப்படி இருந்தீங்கன்னா, அந்த அந்த செயலை செஞ்சிட்டீங்க, நல்ல ஒரு பாதுகாப்பான சூழலை நோக்கி போனீங்கன்னா, யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதிஹி, அல்லாஹ் வந்து அவனுடைய அருளை விசாலமாக்கி வைப்பான். யன்ஷுர் அப்படின்னா அந்த விரிச்சு வைக்கிறதுக்கு சொல்லப்படும். பொதுவா குகை அப்படின்றது வந்து ஒரு குறுகலான இடமா இருக்கும், அல்லது வந்து கரடு முரடான இடமாக இருக்கும். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இந்த அவனுடைய ரஹ்மத் விசாலமாக பரவி ஒரு அரண்மனை எப்படி இருக்குமோ அதை விட ஒரு நிம்மதியான ஒரு இடமாக அல்லாஹ் வந்து மாத்தி தருவான். என்ஷுர்லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதிஹி, அவனுடைய அருளின் காரணமாக அந்த இடத்த வந்து உங்களுக்கு விசாலமாக்கி தருவான் அப்படின்றத வந்து இமாம் சாதி சொல்லக்கூடிய தப்சீர்ல நம்ம பார்க்க முடியும். இப்ப என்ஷுர்லக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதிஹி, விசாலமாக்கி தருவான், விரிச்சு தருவான். அப்புறம் வந்து வயுஹய்யிலக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, இந்த மிர்ஃபகா அப்படின்ற வார்த்தை வந்து வசதின்ற அர்த்தத்திலையும் வருது, சில சமயத்துல வந்து எளிமையான எளிமை அப்படின்ற அர்த்தத்திலும் வருது. சோ அப்ப கஷ்டமான சூழ்நிலையில மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி, அப்புறம் வந்து அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து அவன் பலவீனப்படுத்தப்படுறான், அல்லது வந்து ஒரு இடத்துல வழி தெரியாம நிற்கும் போது கிடைக்கக்கூடிய சுலபமான ஈஸியான ஒரு வழிகாட்டுதலுக்கு மிர்ஃபகா அப்படின்னு சொல்வதாக இமாம் தபரி தப்சீர்ல வந்து பதிவு செய்கிறாங்க. சோ அப்போ இந்த வசனத்துல ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு புரிய வருது. எவ்வளவு பெரிய ஆஹ் உதாரணமா சுட்டரிக்கக்கூடிய ஒரு பெரிய வெயில் இருக்கு, அதிகமான ஒரு வெயில் இருக்கு. சோ அந்த வெயில்ல இருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ரூம்ல வந்து ஏசி போட்டுட்டு உட்காந்துறோம். சோ அந்த 4 ரூமுக்குள்ள வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஏசி காத்து நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு நிம்மதி ஏற்படுமோ, அதே மாதிரி ஒரு பெரிய சர்வாதிகார அச்சுறுத்தல்ல இருந்து அந்த அந்த குகைக்குள்ள அவங்க போனோடனே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா, அந்த வெயில விட்டு ஏசிக்கு போற மாதிரி ஒரு ஒரு ரஹ்மத்தை வந்து விசாலமாக்கி அவர்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான, உலகமே எதிராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் காரணமாக அவங்க நிம்மதியாக அந்த குகையில இருந்தாங்க அப்படின்றத நம்ம புரிய முடியும். சொல்லுங்க. அதான் கரெக்ட். அருமையா சொன்னீங்க. அதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து நிறையா அனாச்சாரங்கள் நடக்குது. நம்ம வந்து பல மதம், பல இன, பல கலாச்சார நிலைமையில இருக்கிறோம். நம்ம போய் இப்போ ஆஹ், குகைக்குள்ள போய் இருக்கிறது அப்படி இதுல நமக்கு என்ன அர்த்தம்னா, ஆம், இல்ல, நம்ம குகைன்றது வந்து வசனம். நம்ம நமக்கு 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 நம்ம வந்து அல்லாஹ் என்ன சொன்னானோ செய்யறது, அல்லாஹ் என்ன செய்ய வேணான்னு சொன்னானோ அதை செய்யாம இருந்தாலே செய்யாம வந்து இருக்கிறது. நம்ம நம்ம குகைக்குள்ள போன மாதிரி தான். என்ன, ஹராம் ஹராம் உம் ஹராம் ஹலால பேணினாலே, ஹராம் ஹலாலு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஃபாலோ பண்ணாலே நம்ம குகைக்குள்ள போயிட்டா மாதிரி தான். என்ன, உம் ஸோ உம் அப்போ வந்து நமக்கு அல்லாஹ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எளிதாக்கி தந்துருவான்.
என்ன நினைக்கிறீங்க? ம். அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் செய்கிறாங்க, உலகமே செய்யுது, நான் உலகமே வந்து வட்டி வாங்கிட்டு இருக்கு, நானும் வட்டியில் உழலுவேன், நான் உலகமே வந்து அதுக்கு அதான் ரெடி. போன வசனத்துல அப்படிதானே நம்ம பார்த்தோம். கவுமுனா ஆமாம், கவுமுனானா எங்க சமுதாயம் இப்படி செய்யுது, சமுதாயம் இப்படி செய்யுது, அதனால நானும் செய்யறேன்னு செய்ய முடியாது அப்படின்றத. ஆமாம், அதான் போன வசனத்துக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஆமாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப தக்குவாவோட ரொம்ப இருக்கிறவங்க இருப்பாங்க. வெளியில் பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்க. என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கம் வந்து வசதியையோ வாய்ப்புகளையோ வந்து தடை செய்யலை. அது ஹலாலான தையிபான வழியில் இருந்து என்ன அவங்க வந்து அதை தேடுனா அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து அவங்களுக்கு நன்மையாகவே போய் சேரும். அதை விட்டுட்டு நம்ம ஹராமான வழியில் ஒரு குறுக்கு வழியில் போய் நம்ம அதை சேமிச்சா சம்பாதிச்சா அது வந்து பாவமாக எழுதப்படும். அதாவது ஒரு ஹதீஸ் இப்போ ஞாபகம் வருது. எப்படின்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன ம். செய்றாங்க, ஒருத்தன வந்து அம் ஒரு குதிரைய பாத்துக்க சொல்லிட்டு போறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லைங்களா? குதிரைய பாத்துக்க சொல்லிட்டு போம்போது, அவன் என்ன பண்றான், சரி கொஞ்ச நேரம் பாத்து இருந்துட்டு, அவன் ஆ கழுத்துல இருந்த கயிறையோ எதையோ கழட்டிட்டு போயிருவான் போம்போது. ஏதோ ஒரு த அலி ரலியல்லாஹு தஆலாக்கு தெரியாம அவங்க வந்து பாப்பாங்க, அது இருக்காது அந்த குதிரைக்கு. அதுவா சரியான்னு தெரியல. நீங்க பாத்து சொல்லுங்க அப்புறம் அடுத்த கிளாஸ்ல வேணா. அப்புறம் சொல்லுவாங்க, அது வந்து நான் வந்து அத அவனுக்கு பாத்துக்கிறதுக்காக நானே வந்து அவன்ட்ட குடுக்கறதா இருந்தேன் ஹலாலா. அவன் வந்து திருடிட்டு எடுத்து போயிட்டான். என்ன ஸோ அது பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஹலாலா வர வேண்டியது. அவன் ஹராமான வழியில அத வந்து எடுத்துட்டு போயிடுறான் அவன். ஸோ நம்ம நல்ல வழியில தேடினாலே நமக்குள்ள நல்ல விஷயங்கள் வந்து சேரும். என்ன ஸோ நம்ம அத விட்டுட்டு ஏமாத்தியோ, அ தவறான ஹராமான வழியிலயோ பண்ணா நல்லா பாவத்த எழுதி நம்ம அதுக்கு மறுமையில போய் நம்ம பதில் சொல்ற மாரி ஆயிடும். என்ன? ஸோ இது வந்து என்னன்னா, ஏன் சொல்ல வரேன்னா, அதான் பெரும்பான்மையில எல்லாரும் எல்லாரும் செய்றாங்க, எல்லாரும் செய்றாங்க, எல்லாரும் அந்த பாவத்த செய்றாங்க அப்படின்னு நம்மளும் செய்யாம, நம்ம நேரான வழியில நமக்கு போனா, அது அல்லாஹ் வந்து லேசான வழியில நமக்கு அத அடைய நமக்கு வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுப்பான். இந்த ஹதீஸு உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணி கேட்டிருக்கீங்களா இது? இந்த ஹதீஸு? கேட்டிருக்கேன். ம். ம். நானே அந்த சேனத்த வந்து குடுக்கலான்னு இருந்தேன். ஆனா வந்து திருடிட்டு போயிட்டாங்க. எஸ். அஹ. ஸோ பார்த்து சொல்றேன். அது எங்க வந்திருக்கு என்னன்றது பார்த்து. சரி பரவால்ல. அது இந்த மாரி ஆ எளிதா வர்றத வந்து நம்ம போய் சிரமப்பட்டு அதுவும் சிரமப்பட்டு அது மனச மனச உளைச்சலோட போய் செய்றதுக்கு நம்ம நேரா அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு செஞ்சா, நமக்கு எல்லாமே மெயினா இது வந்து ஏகத்துவம். என்ன? ஸோ ஆ அந்த ஆங்கிள்ல பண்ணுவோம். இதெல்லாம் சின்ன விஷயங்கள். ரிஸ்க் தேடுறது, அதுலயும் வந்து நம்ம கவனமா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். 2வது வந்து நல்லா எளிதாக்கி தராங்கிறீங்க இல்லையா? அது வந்து ரஃபீக் மிர்ஃபகா. ரஃபீக் அந்த ம். வார்த்தையிலேருந்து வந்தது இல்லையா? ரஃபீக்ங்கிறதும். ரஃபீக். ரஃபீக்ங்கிறதுக்கு வந்து நண்பன்ங்கிற ஒரு மீனிங் இருக்குல்ல? ஏன்னா இருக்கு, இருக்கு, இருக்கு. அது இந்த எழுத்துக்கள் வருமா? இந்த ஃபா. இடத்துல வராது. இந்த இந்த இடத்துல அ வராது. ஆ ஏன்னா ரஃபீக் அப்படின்னு சொன்னா அது வேற. மிர்ஃபக் ம், அப்படின்னு சொன்னா அது வேற. அது ஃபேன்ல வருது. ம். ரஃபீக் அப்படின்னா இஸ்முல வந்துரும். இஸ்முனா அ நவுன்ல வந்துரும். ஆ இஸ்மு. ஆனா ஓகே. இப்போ மஸ்தர் எல்லாம் ஒண்ணு மிர்ஃபக்னா தான். வெர்ப்ல போயிரும். மஸ்தர் எல்லாம் ஒண்ணு தான். மஸ்தர் எல்லாம் ஒண்ணு தானா? இந்த ஆமா. ஃபா, தானா? அதுக்கும்? ஆமா, ஆமா, ஆமா. ஆ சரி. ஸோ நமக்கு எல்லாம் வந்து நமக்கு என்ன படிப்பினைன்னா, நம்ம அல்லாஹ்வ நம்பி ஹலால் அதான் ஏற்கனவே பேசினதே தான். என்ன தக்வாவோட இருந்தா நமக்கு வாழ்க்கை ஈஸியா ஏன்னா, இருக்கும். இதுல ரொம்ப கஷ்டம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது. நீங்க சுத்தி ம். சுத்தி பார்த்தாலும் அந்த இலாஹியத்து, ருபூபியத்து, தௌஹீத பத்தி மட்டும் தான் இது வருது எல்லாமே. நான் ஆமாமா. இப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். படிக்கிறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகுது. சுத்தி சுத்தி தௌஹீத பத்தி மட்டுமே வந்துட்டு இருக்கு. நம்ம அதையே திருப்பி திருப்பி ரொட்டீனா சொல்லிட்டே இருக்கவும் முடியாது. சொல்லலாம். திருப்பி திருப்பி சொல்லலாம். என்ன இருக்கு? நம்ம சொல்லும்போது நமக்கு குர்ஆனுங்கிறது திக்ர் தானே. என்ன நமக்கு வந்து திக்ரா லில் ஆலமீன் தானே ஒரு சொல்றாங்க இல்லையா? திருப்பி திருப்பி நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே எனக்கும் இருக்கணும். பிரச்சனை இல்ல. இப்ப நான் ம். உங்கள்ட்ட சொல்றதுனாலயோ, நீங்க என்ட்ட சொல்றதுனாலயோ நம்ம ஈமான் அல்ஹம்துலில்லாஹ் அதிகரிக்குதுன்னு ஆமா, வைப்போம். ஆமா. கேட்கிறவங்களுக்கு.
இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு இவங்க கேட்கறவங்க பேசினாலே வெறும் இல்ல இதை இல்ல இல்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது அது அவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் ஈமான் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன திருப்பி திருப்பி கேட்கறதுனால மார்க்கத்தை கேட்கறதுனால குரானை கேட்கறதுனாலே வந்து அவங்களுக்கு வந்து ஈமான் பலம் தான் படமே ஒழிய. ஸோ மேலும் மேலும் அல்லாஹ் அவங்களுக்கு பலத்தை எல்லாருக்குமே வந்து குரானுடைய ஆயத்துக்களை பேசினாலே ரசூலுல்லாஹி ஹதீஸுகளை பேசினாலே அவங்கள பற்றி பேசினாலே வந்து ஈமான் அதிகரிக்கும், நேர்வழியில் போவாங்க. என்ன இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற நம்ம சுற்றி வரப்போல திருப்பி சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ், பிரச்சனை இல்லை. என்ன ஓகே, அடுத்த வசனம். ம்ஹும். وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوة منه ذلك من آيات الله من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. சூரியன் உதிக்கும் போது அது அவர்களின் புகையை விட்டு வலதுபுறமாக சாய்வதையும் அது மறையும் போது அவர்களை விட்டு இடதுபுறமாக கடந்து செல்வதையும் நீர் காண்பீர். அவர்கள் அதன் விசாலமான பகுதியில் இருக்கின்றனர். இது அல்லாஹுவின் சான்றுகளில் உள்ளதாகும். அல்லாஹ் எவருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவரே நேர்வழி பெற்றவர். மேலும் அவன் எவரை வழிகேட்டில் விடுகின்றானோ அவருக்கு நேர்வழி காட்டும் பொறுப்பாளர் எவரையும் நீர் காண மாட்டீர். ம். சூரத்துல் கஹ்ஃபுடைய 17வது வசனத்தை இப்ப நம்ம கேட்டுக்கிறோம். ம். இப்போ சும்மா இதை இந்த சிந்திப்போமே. வசனத்துல சும்மா இதை சிந்திப்போமே. என்ன உங்க சிந்தனையில அல்லாஹ் என்ன போடுறான் இதுல, இந்த இந்த ஆயத்துல நமக்கு என்ன படிப்பினை இருக்கலாம்? ஓகே, இப்போ நம்ம வேர்ட் மீனிங்கா அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ம்ஹும். ஆஹ் பொதுவாக அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடிய அவனுடைய அடியார்களுக்காக ஆஹ் அவனுடைய படைப்புகளே வந்து இறைவன் வந்து வளைச்சு கொடுப்பான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆஹ் பாருங்க. ஏன்னா சிலருக்காக சிலரை, இப்போ உதாரணமா கடலையே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து பிளந்து கொடுத்தான். அல்லாஹ்வுடைய படைப்பு தான் அது. ஆமா. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த அல்லாஹ்வை முழுமையாக நம்பினாங்க இல்லையா? எவ்வளவு பெரிய துரத்திட்டு வந்த சூழ்நிலையையும் நம்பினாங்க. சோ அதனால ம். அல்லாஹ்வுடைய படைப்பையே அவன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா அடியார்களுக்காக வளைச்சு கொடுத்தான் அப்படின்றத பார்க்க முடியும். சோ அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அவங்கள வந்து நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. ம். அந்த டைம்ல கூட அல்லாஹ் என்ன செஞ்சான்னா அந்த நெருப்ப அவங்களுக்கு வந்து குளிர்ச்சியாக்கி கொடுத்தான்றத பார்க்க முடியும். சோ அதே மாதிரி இந்த புகைவாசிகளுக்கு வந்து சூரியனுடைய திசையவே அல்லாஹ் வந்து மாத்தி அமைச்சான்றத தெரிய முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம வலது புறமாகவும் இடது புறமாகவும் வந்து திருப்பினோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய அந்த சூரிய கதிர் வந்து இவங்க மேல படாம இவங்களை வந்து நம்ம பாதுகாத்தோம் அப்படின்றதுதான் இந்த வசனத்துல அந்த அல்லாஹ் சொல்லிக்கிறான். இப்போ குரான்ல பார்க்கலாம், சக்கரலக்கும் மாஃபிஸ் சமாவாத்தி ஒ மாஃபில் அர்தி, வானங்களிலும் பூமியும் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்காக வசப்படுத்தி கொடுத்துள்ளான். அப்படின்னா முஃமின்களுக்கு அல்லாஹ்வினுடைய படைப்புகள் சில இடத்துல பணியும் அப்படின்றத தெரிய முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் சொன்னோடனே சூரியன் வந்து இது செய்யும், கடல் வந்து இது செய்யும், அப்படி அல்ல. அல்லாஹ்வினுடைய கட்டளையினால் அது வந்து ஆஹ் மனிதனுக்கு அது பணியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பணிய அனுமதி கொடுப்பான், அது அது செய்யும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். ம். அதே மாதிரி ஆஹ். வந்து ம். எஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை நீங்கள் பாதுகாத்தீர்கள் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நீங்கள் பாதுகாத்தால் அவன் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது. சோ அந்த ம். ஹதீஸ் வந்து எப்படி நினைவுபடுத்துது இந்த வசனத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இளைஞர்கள் வந்து அவங்களுடைய ஏகத்துவத்தை முழுமையாக பாதுகாத்தாங்க. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கு, அவர்களுடைய உடலை வந்து 300 வருடங்கள் வந்து பாதுகாத்தான் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு உடல் வந்து ஒரே இடத்திலேயே 300 வருஷம் இருக்குமா அப்படின்னு சொன்னா அதனால பின்னாடி வந்து படுக்கை புண் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பலவீனம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ம். அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சூரியன் வந்து அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைக்கு அடிபணிஞ்சு இளைஞர்களை வந்து சுத்தி கடந்து போச்சு. ஆனா ம். அந்த சூரியனை படைச்ச அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி கட்டுப்படுறோம்? நம்ம ம். சரியான முறையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா? அவன்கிட்ட வந்து ஹிதாயத்தை நம்ம சரியா கேட்கிறோமா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சுய பரிசோதனை செய்யணும். ஆமா. ஓ, வேற ஏதாவது? ஆமா கரெக்ட்.
இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சான்றுகள்னு சொல்றான். வந்து அத்தாட்சி. ம், ஆயத்துல்லா. அப்படி சொல்லிட்டு யார் அல்லாஹ் நேர் வழியில செலுத்துறானோ அவங்க வந்து நேர்வழி பெற்றவங்க. யாரு வந்து வழிகேட்டில் விட்டுறானோ அவங்களுக்கு யாரும் ஒரு பாதுகாவலரையோ நேர் வழிகாட்டுவரையோ காண மாட்டீங்க அப்படின்னு சொல்றான் இதுல. ஸோ ம். இதுல என்ன நமக்கு அல்லாஹ் நாடுன்னா நேர்வழி அதுதான் நம்ம மூலமா. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆமா. அவன் ம். யாருக்கு நாடுறானோ அவனுக்கு தான் வந்து நேர்வழி வந்து அல்லாஹ் காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சோ ஆமா. அப்ப வழிகேட்டுல விட்டதுக்கு அப்புறம் நேர்வழி காட்டுறதுக்குன்னு சொல்லி யாரும் இருக்க முடியாதுன்றதுதான் அந்த அஹ் வசனம் வந்து ஆமா. அந்த அந்த குகைவாசிகள் சொல்லுது. அந்த குகைவாசிகள் வந்து அஹ், தன்னை ஈமான பாதுகாக்கிறதுக்காக அந்த குகைக்குள்ள வந்ததுனால அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாக்கிறான். அவங்கள வந்து வழியா இருக்கிறான் அங்க. இல்லைங்களா? ம், ஸோ அவங்க அங்கேயே இருந்துட்டு அந்த அரசன் சொன்னாரு அப்படின்ட்டு மற்ற தெய்வங்களும் வணங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா, என்ன அவங்களும் வந்து வழிகேட்டில போயிருப்பாங்க. நவுதுபில்லா. என்ன நினைக்கிறீங்க? ஸோ ம், அவங்களுக்கு அந்த ஒரு பாதுகாவலர் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி நமக்கு என்ன? நம்ம வந்து அல்லாஹ் சொன்னத செஞ்சா, நமக்கு அல்லாவே வந்து நமக்கு வழியா இருப்பான். நமக்கு அல்லாஹ் வந்து நம்ம சரியான அல்லாஹ் முர்ஷிதா இருப்பான். இல்ல முர்ஷிதுகள அனுப்பி வைப்பான். என்ன? இன்ஷா அல்லாஹ். ஆ ம், அந்த ஒரு துஆவ நம்ம கேட்போம். என்ன? ஸோ அதான் 309 பின்னாடி சொல்லுவான் இல்லையா? 309 வருஷம் அவங்கள வந்து நான் தூங்க வச்சேன் அப்படிம்பான். நீங்க சொன்ன மாரி ம், 309 வருஷம் நம்ம ஒரு 8 மணி நேரம் தூங்குறது ஓகே. இப்ப ஒரு 12 மணி நேரம்லாம் தூங்க முடியாது. எந்திரிக்கலன்னா நம்ம அவ்வளோதான். என்ன நினைக்கிறீங்க? காலு கையெல்லாம் ம், வந்து அப்படியே விறைச்சு போயிரும். ஸோ அல்லாஹ் வந்து அவங்கள வந்து இந்த சூரியன் ரொம்ப பட்டாலும் அந்த அவங்களுடைய உடம்பு வீணா போயிடும். என்ன? ம், ஸோ சூரியன் வந்து உடம்ப கரிக்காம அந்த அல்லாஹ் எந்த வழி எப்படி செஞ்சான்னு தெரியல. அது அல்லாஹ்க்கு தான் அல்லாஹ்வுக்கு அது ஒரு அல்லாஹ்வுடைய குதிரத்து. அவங்களுக்காக அ அல்லாஹ் சூரியனும், சந்திரனையும் வந்து ஆர்டர் போட்டிருக்கான். இந்த மாரி செய். அவங்கள வந்து அ உடம்புக்கு வந்து சூரியனும் தேவ. சூரியன் இல்லாம ரொம்ப அதிகமாவும் இருந்தாலும் உடம்புக்கு கெடுதல். என்ன? இப்போ சூரியன் சொல்லுவாங்கல்ல, வீட்ல ஜன்னல் இருக்கணும். அதுக்கு வெளிச்சம் இருக்கணும். சூரியன் வரணும். அப்பதான் வந்து வீடு வந்து ஆரோக்கியமான வீடா இருக்கும் அப்படிம்பாங்க. என்ன? ஸோ ம். ஒரே எதிரியா இருட்டா இருந்தாலும் அந்த வீடு வந்து அ ஹெல்த்தியா இருக்காது. அது தெரியல. சயின்ஸுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஊர்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? வீட்ல வந்து கொஞ்சம் ஒரேடியா வெளிச்சம் ஹெல்த்தியா கொஞ்சம் வெளிச்சம் ஆமா, ஆமா, ஆமா. வீட்ல வந்து சூரிய வெளிச்சமும் படணும் அப்படிம்பாங்க. என்ன? ம், ம், ஸோ ம், சூரிய வெளிச்சம் சுத்தமாவும் இல்லாம இருக்கக்கூடாது. சூரிய ஒளியும் ரொம்பவும் ஃபுல்லா ரூஃப திறந்து விட்டா நம்ம வீட்ல இருக்க முடியாது. வெயில் தாங்காது. ம், இல்லைங்களா? ஸோ அந்த மாரி அவங்கள வந்து அல்லாஹ் வந்து பாதுகாத்திருக்கிறான். ஸோ அவங்கள அவங்க வந்து முதல் அடி எடுத்து வச்சதுனால, அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து லேசான வழியா ஆக்கியிருக்கிறான். நம்மளும் வந்து நம்ம ஹிதாயத்து பெறுறதுக்கு நம்ம முயற்சிகள் ஏற்படணும். என்ன? ஸோ நம்ம அதான் சாய்ஸ் நம்ம கையில விட்டுறான்ல அல்லாஹ். நீ வந்து 2 வழிய குடுக்குறேன். நீ எந்த வழியில போறங்கிறத நீனே முடிவு பண்ணிக்கோ. வந்து நேர் வழிக்கு போறியா? தவறான வழிக்கு போறியா? தவறான வழிக்கு போனா அத லேசாக்கி விட்டுருவான் அல்லாஹ். இல்லைங்களா? என்ன? ம். ஸோ நேர் வழியில வந்தா அதையும் லேசாக்கி வச்சுருவான் அல்லாஹ். நம்ம எத வந்து நம்ம அல்லாஹ் நமக்கு வந்து நேர்வழி செலுத்தட்டும் அப்படின்னு துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரையும் கேட்கிறவங்க எல்லாரையும் நம்ம சரி. செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர் நம்ம இதோட நிப்பாட்டிக்குவோம்.